எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி மிளகு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியாக சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். 3 காஞ்ச மிளகாய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சூடு ஆறுந்து இப்போ நம்ம உள்ள சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நான் அரைச்சி எடுத்துகிட்டேன். நல்லா பேஸ்ட்டு மாதிரி. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக மிளகு, பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 7 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 4 நிமிஷம் ஆகுது. லைம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அவ்வளோதான். நான் மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன். அவ்வளோதான். நம்முடைய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.